Hello everyone, welcome back to TAF IAS Academy. So, இன்னைக்கு நியூஸ் ஆர்டிகல்ஸ் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எஸ், ஃபர்ஸ்ட் மேஜர் ஆர்டிகல் ஃபார் த டே, யூஎஸ் சாங்ஷன்ஸ் வேவர் ஆன் சபாஹார் என்ஸ். உங்களுக்கே தெரியும், யூஎஸ் வந்துட்டு நிறைய நமக்கு வெய்வர் வந்து பிளான் வந்து கொடுத்துருந்தாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் பையிங் ரஷ்யன் ஆயில், நீங்கள் 1 month வந்து அதாவது ஒரு 30 days வந்து ரஷ்யன் ஆயில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். யூஎஸ் சாங்ஷன் வில் நாட் பி போஸ்டட் அந்த மாதிரி. அண்ட் தென் இரானியன் க்ரூட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா, ஓகே, உங்களுக்கு அதுக்கும் டைம் தரும், அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நமக்கு சபாஹார் போர்ட் ரிலேட்டடாகவும் நமக்கு ஒரு 1 month, தட் இஸ் ஏப்ரல் 26th வரைக்கும் நமக்கு வெய்வர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த சாங்ஷன்ஸ் வெய்வர் அது வந்து நமக்கு ஏப்ரல் 26th முடியுது. அண்ட் தெர் வில் பி நோ ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறதும் நமக்கு வாஷிங்டன் உறுதியாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ வில் ஹாவ் டு வெயிட் அண்ட் சி. நமக்கு சபாஹார் போர்ட் வந்து இட்ஸ் லைக் டிசைடிங் அவர் ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி. சபாஹார் போர்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம யூஎஸை எதிர்த்துட்டு அகெயின் நம்ம இந்த ப்ராஜெக்டை கண்டினியூ பண்ண போகிறோமா அப்படிங்கிறது தான் ஒரு மேஜர் கொஸ்டினாக இருக்குது. ஸோ சபாஹார் போர்ட் நமக்கு இட் இஸ் லொக்கேட்டட் இன் சிஸ்டன் பலுச்சிஸ்தான் ப்ராவின்ஸ் அண்ட் இரான்ஸ் எனர்ஜி ரிச் சதர்ன் கோஸ்ட். இட் இஸ் த ஒன்லி இரானியன் போர்ட் வித் டிரெக்ட் ஆக்சஸ் டு த இந்தியன் ஓஷன். ஸோ தெரியுதா, இதுதான் வந்து நமக்கு சபாஹார் போர்ட்டுடைய லொக்கேஷன். இந்த இடத்துல தான் வருது, சதர்ன் கோஸ்ட் ஆஃப் ஈரான். ஓகே, அண்ட் நமக்கு இந்தியாவில் சபாஹார் போர்ட்டோட மேஜர் பர்பஸ் என்ன? சிம்பிளி நம்ம ஆப்கானிஸ்தானை ரீச் பண்ணுறதுக்கும் இல்லை அதுக்கு தாண்டி நம்ம சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸ், சென்ட்ரல் ஏஷியாவை ரீச் பண்ணுறதுக்கும், லைக் கசாக்ஸ்தான் இந்த மாதிரி கண்ட்ரீஸை ரீச் பண்ணுறதுக்கும் பாகிஸ்தான் வழியாக போகாமல் பாகிஸ்தானை பைபாஸ் பண்ணி நம்ம வந்து போகிறதுக்காக தான் நம்ம சபாஹார் ப்ராஜெக்டையே மேஜராக எடுத்திருக்கிறது. ஓகே, ஸோ இங்கே நமக்கு ஈரானுடைய சதர்ன் கோஸ்டில் இருக்கக்கூடியது ஜஸ்ட் டு பைபாஸ் பாகிஸ்தான் அண்ட் டு ரீச் ஆப்கானிஸ்தான் அண்ட் சென்ட்ரல் ஏஷியா. இதுதான் இந்த ப்ராஜெக்டுடைய மேஜர் பர்பஸே. ஸோ கோர் பர்பஸ் ஆர் கோர் எய்ம் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் இந்தியா டு பைபாஸ் பாகிஸ்தான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்தியா அண்ட் ஈரான் இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணது பார்த்தீங்கன்னா 2003. பட் ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் வந்து வந்து டிலே ஆகிட்டே இருக்கு. அண்ட் அகெயின் வந்து ஈரான் மேலே யூஎஸ் வந்து சாங்ஷன்ஸ் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வருஷம், கிட்டத்தட்ட இப்போது 2026 23 years ஓல்ட் ஆயிடுச்சு இந்த ப்ராஜெக்ட். ஓகே, அண்ட் 2016 லேண்ட்மார்க் ட்ரைபார்ட்டேட் அக்ரிமெண்ட் வாஸ் சைன் பிட்வீன் இந்தியா, ஈரான் அண்ட் ஆப்கானிஸ்தான் டு டெவலப் சபாஹார் as a டிரான்சிட் ஹப். ஓகே, அண்ட் 2024 ஒரு 10-year கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க, லைக் இட் ஃபார் அ லாங் டேர்ம் டு ஆப்ரேட் ஷாஹித் பெஹஸ்தி டெர்மினல், சாலிடிஃபைங் இந்தியாஸ் பிரசன்ஸ் ஃபார் அ டெக்கேட். ஓகே, ஸோ இது எல்லாமே இப்போ வந்து ஒரு கொஸ்டின் மார்க் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ரீசெண்டாக தான் நமக்கு யூஎஸ் உடைய அந்த 1 month வெய்வரில் நம்ம ஒரு $120 million நம்ம கமிட் பண்ண அமௌண்ட் இந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக அதை வந்து நம்ம செட்டில் பண்ணியிருப்போம். And இதனுடைய strategic importance we just saw, so that we can bypass Pakistani land territory to reach Afghanistan and Central Asia. And apart from that, it is also a vital link in International North-South Transport Corridor, INSTC. Okay, it connects India to Russia and Europe via Iran. Okay, ரஷ்யாவையும் யூரோப்பையும் ஈரான் வழியா கனெக்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு மேஜர் ரூட்டாகவும் இருக்குது. அண்ட் கவுண்டர் டு குவாடார் போர்ட் பாகிஸ்தானோடது, கரெக்டாக. ஸோ அதை வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஓவர்டேக் பண்ணணுங்கிறதும் இது ஒரு மேஜர் இதுவாக இருந்தது. ஓகே, அண்ட் ரீஜனல் ஸ்டெபிலிட்டி, இந்த போர்ட் ப்ரொவைட்ஸ் அ க்ரூஷியல் ஆல்டர்னேட்டிவ் ட்ரேட் ரூட் ரெடியூசிங் இட்ஸ் லேண்ட்லாக்டு டிபெண்டன்ஸ் ஆன் நெய்பர்ஸ். உங்களுக்கே தெரியும், ஏஷியாவில் லேண்ட்லாக்டு கண்ட்ரி அப்படின்னு பார்த்தா அது ஆப்கானிஸ்தான் தான். ஸோ இந்த போர்ட் வந்து அவங்களுக்கு ஒரு ஆக்சசபிலிட்டி, ஒரு ஆல்டர்னேட்டிவ் ட்ரேட் ரூட்டாக இருக்கும் அப்படின்றதும் ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருந்தது. ஓகே, அண்ட் தென் யூஎஸ்னுடைய சாங்ஷன்ஸ், அதாவது காட்ஸா ஆக்ட் மூலமாக அவங்க வந்து சாங்ஷன்ஸ், யூஎஸ் வந்து தடைகள் வந்து அதிகமாக போடுறாங்க. ஈரான் கூட யார் என்ன விதமான ஒரு ட்ரேடோ இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ இந்த மாதிரி ஒரு ஷிப்பிங் ப்ராஜெக்டோ என்ன மாதிரி இருந்தாலும் தே புட் சாங்ஷன்ஸ். ஓகே, அண்ட் இந்த காட்ஸா ஆக்ட் அப்படிங்கிறது என்னது? Countering America's adversaries through Sanctions Act.
இதுதான் இந்த காட்ஸா அப்படிங்கிறது. ஸோ இந்த ஆக்ட் மூலமாக தான் யூஎஸ் வந்து அவங்களுடைய சாங்ஷன்ஸை வந்து, அதாவது தடையை வந்து இப்போ ட்ரேட் சாங்ஷன்ஸ் அப்படின்னா எந்த விதமான வர்த்தகமும் நடக்காது. இப்போ எப்படி ஈரானுக்கு வந்து அந்த மாதிரி சாங்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஈரான் வந்து அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் ஓப்பன் பண்ணால் யூஎஸ் என்ன சொல்கிறாங்க, இந்த ஈரான் மேலே விதிக்கப்பட்ட இந்த சாங்ஷன்ஸ், இந்த தடைகள் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதுதான் இந்த சாங்ஷன்ஸ். அண்ட் தென் ஹியூமானிட்டேரியன் வெய்வர், இது வந்து என்னென்னா நமக்கு யூஎஸ் வந்து நம்ம ஆப்கானிஸ்தானுக்கு எய்ட் கொடுக்கணும், ஆப்கான் எக்கானமியை சப்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இந்த சபாஹார் போர்ட்டை வந்து கொஞ்சம் இது பண்ணி கொடுங்க அப்படின்னப்போ தான் சபாஹார் போர்ட்டுக்கு ஒரு கொஞ்சம் எக்ஸம்ஷன் வந்து யூஎஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தது. அண்ட் ஆஸ் ஆஃப் நவ் நமக்கு 10 இயர் லீஸ் இருந்தாலுமே யூஎஸ் வந்து அகெயின் அண்ட் அகெயின் வார்ன் பண்ணிகிட்டே தான் இருக்குது. எந்த கண்ட்ரி ஈரானோட வந்து பிஸ்னஸ் டீலோ ஒரு ட்ரேட் டீலோ வச்சுக்கிட்டாலும் அந்த கண்ட்ரி எல்லாத்தையுமே வந்து யூஎஸ் சாங்ஷன்ஸ்க்கு வந்து உள்ளாவாங்க அப்படிங்கிறத அகெயின் அண்ட் அகெயின் வார்ன் பண்ணி சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ இந்தியாவுடைய டிப்ளமேட்டிக் ஸ்டாண்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல ரொம்பவே க்ரூஷியலான ஒன்று. வி ஆர் லிட்ரலி வாக்கிங் ஆன் அ டைட் ரோப் அப்படின்னு தான் சொல்லணும். எஸ், கிட்டத்தட்ட 2003 இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்து இன்னும் நமக்கு ஹால்ட் ஆகி நின்றுட்டுருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இந்த 23-year-old ப்ராஜெக்டை இந்தியா கைவிட போகுதா இல்லை யூஎஸை எதிர்த்து கண்டினியூ பண்ண போகுதா அப்படிங்கிறது தான் ஒரு மேஜர் கொஸ்டின் மார்க். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு ரீச் ஸ்ரீலங்கா டூம் ரிவீல் மைக்ரேஷன் பேட்டர்ன்ஸ். இது வந்து நமக்கு ஜான்வரி 2026 ஒரு சேட்டலைட் டெலிமெட்ரி ஸ்டடி வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 2 ஆலிவ் ரிட்லி டர்ட்டிலை டேக் பண்ணி நமக்கு சென்னையோடைய அந்த சீ கோஸ்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்து விட்டுருப்பாங்க. அதாவது அதை வந்து ட்ராக் பண்ணுற மாதிரியான ஃபெசிலிட்டி. ஓகே, ஸோ தேட் அது வந்து எங்கெங்கெல்லாம் போகுது அப்படின்றத பார்க்குறது. ஸோ இது வந்து நம்ம ஜான்வரியில் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்போது அந்த ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ் எங்கே ரீச் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ரீலங்கா டூம். ஓகே, ஸோ இதிலிருந்து நம்ம வந்து ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸோடைய மைக்ரேஷன் பேட்டர்ன்ஸை தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அண்ட் அதனுடைய நெஸ்டிங் பிஹேவியர் ஃபர்தராக உங்களுக்கே தெரியும். ஒடிஷா மாஸ் நெஸ்டிங் சைட் கரெக்டாக, அரிபாடா படிச்சிருக்கோமா, ருஷிகுல்யா பீச். எஸ், இந்தியா பொறுத்த வரைக்கும் அதுதான் மேஜர் நெஸ்டிங் சைட்டாக இருக்குது. மாஸ் நெஸ்டிங் சைட் ஃபார் ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ் இதெல்லாம் படிச்சிருக்கோம் கரெக்டாக. ஸோ அது மாதிரி அதனுடைய மைக்ரேஷன் பேட்டர்ன்ஸையும் இது மூலமாக ட்ராக் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸோடைய ப்ரொடெக்ஷன் ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் IUCN ரெட் லிஸ்ட்டில் இட் இஸ் டேக்ட் அஸ் வல்னரபிள். ஓகே, அண்ட் அதனுடைய நம்பர்ஸ் வந்து ரொம்பவே குறைஞ்சிட்டு வருது. அண்ட் லிமிட்டட் நம்பர் ஆஃப் மாஸ் நெஸ்டிங் சைட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறதுலாம் ஒரு மேஜர் இஷ்யூவாக இருக்குது. அண்ட் WPA ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் தே ஆர் லிஸ்டட் அண்டர் Schedule 1 in India, highest legal protection possible. அண்ட் சைட்ஸில் Appendix 1. ஓகே, அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆப்ரேஷன் ஒலிவியா இந்தியன் கோஸ்ட் கார்டு வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் எவ்ரி இயர் இதை கண்டக்ட் பண்ணுறாங்க டு ப்ரொடெக்ட் நெஸ்டிங் டர்ட்டில்ஸ் அலாங் த ஒடிஷா கோஸ்ட் ஃப்ரம் இல்லீகல் ஃபிஷிங். ஓகே, அண்ட் இதுக்கான த்ரெட்ஸ் அண்ட் கன்சர்வேஷன் மெஷர்ஸ் அப்படின்னு பார்க்கல, ப்ரைமரி த்ரெட்டாக நம்ம அதை வந்து அந்த ட்ரால் அண்ட் கில் நெட்ஸ் யூஸ் பண்ணி கில் பண்ணுறது தான். இப்போது ஓஷனில் அந்த சீல ஃபிஷர்மென் இருக்காங்க இல்லையா, அவங்க மேக்ஸிமம் இந்த மாதிரி ட்ராலர்ஸோ இல்லை கில் நெட்ஸோ யூஸ் பண்ணுறதுங்கிறது அப்படியே அந்த மொத்த லேண்டையுமே, அது வந்து நான் ஓஷனில் சொல்கிறேன், மொத்தத்தையும் அப்படியே சுரண்டி எடுத்துகிட்டு போகிற மாதிரி. ஸோ அந்த ஃபிஷ்ஷை மட்டும் அந்த நெட்டில் பிடிக்காமல் அந்த அங்கே இருக்கக்கூடிய என்டையர் வெஜிடேஷன் டர்ட்டில்ஸ் எல்லாத்தையுமே பிடிக்கிறது. ஸோ அதனாலேயும் அந்த ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸுடைய வாழ்வு பாதிக்கப்படுது. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா மேண்டேட்ரி TEDs, அதாவது டர்ட்டில் எக்ஸ்க்ளூடர் டிவைசஸ். இந்த மாதிரி லைக் அந்த டர்ட்டில்ஸோட ட்ரௌனிங்கை தவிர்க்கிறதுக்காகவும் இல்லை இந்த ட்ரால் அண்ட் கில் நெட்ஸில் அதுங்க சிக்காமல் இருக்கிறதுக்காகவும் ஸ்பெஷலைஸ்டு நெட்ஸ் தான் இந்த டர்ட்டில் எக்ஸ்க்ளூடர் டிவைசஸ் அப்படிங்கிறது. ஸோ அது வந்து டர்ட்டில்ஸ் எஸ்கேப் ஆகுறதுக்காக லைக் என்ன சொல்கிறது, ஃபிஷ்ஷை மட்டும் அது கேட்ச் பண்ணி டர்ட்டில்ஸை வந்து வெளியே விட்டுரும். அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் டிவைஸ் தான் இந்த டர்ட்டில் எக்ஸ்க்ளூடர் டிவைசஸ் அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து மேண்டேட்ரியாக கொண்டு வர்றது. அண்ட் தென் சீசனல் ஃபிஷிங் பேன்ஸ், அதாவது நமக்கு இப்போ இந்த ருஷிகுல்யா தான் மாஸ் நெஸ்டிங் சைட் அப்படின்லாம் படிக்கிறோம்ல, அது மாதிரி தேவி, தம்ரா, இந்த மாதிரி எந்தெந்த கீ ரிவர் மவுத்ஸ் எல்லாம் இருக்கோ அதுலேருந்து ஒரு 20 கிலோமீட்டருக்கு வந்து எந்த விதமான, எஸ்பெஷலி டியூரிங் தேர் நெஸ்டிங் சீசன், அந்த ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸோடைய நெஸ்டிங் சீசன் இருக்கு இல்லையா, அந்த டைமில் இந்த ஃபிஷ்ஷிங்கை வந்து அந்த பர்டிகுலர் ஏரியாவில் வித்தின் தட் கிலோமீட்டர் பேன் பண்ணுறது.
ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மேஜர் இனிஷியேட்டிவ்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் தட் நமக்கு ஒடிஷாவில் காஹிர் மாதா அந்த நெஸ்டிங் சைட் சொல்லுவோம், அதெல்லாமே மரைன் சாங்சுவரிஸாக டெசிக்னேட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் அவங்களுடைய அந்த ப்ரீடிங் என்விரான்மெண்ட் வந்து அன்டிஸ்டர்ப்டாக இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் ஒரு மேஜர் இனிஷியேட்டிவ்ஸ் ஒரு கன்சர்வேஷன் மெஷர்ஸ் டேக்கன் பை த கவர்மெண்ட். அண்ட் இதில் நம்ம ஃபைனலாக ஸ்ரீலங்கா டூம் வந்து ரீச் ஆயிருக்குன்னு பார்க்குறோம்ல, அது என்ன ஸ்ரீலங்கா டூம்? It is a seasonal cold water dome formed by ocean upwelling of the east coast of Sri Lanka. Ocean upwelling அப்படிங்கிறது நமக்கு கீழே இருக்கிற கோல்டு வாட்டர் இருக்கு இல்லையா, ஓஷன் கடியில் இருக்க கோல்டு வாட்டர் அப்வெல்லிங் மூலமாக மேலே மேலே வர்றது. ஸோ இதன் மூலமாக நமக்கு மொத்தமாகவே அங்கே இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து கலந்து சர்ஃபேஸ்க்கு மேலே வந்துடும். ஸோ கோல்டு வாட்டர் மேலே வரும், நியூட்ரியன்ஸ் எல்லாம் மேலே வரும். இதுதான். ஸோ ப்ரொடக்டிவிட்டி நேச்சுரலி அதிகமாகும். அண்ட் இது எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் டெவலப்ஸ் டியூரிங் சவுத் வெஸ்ட் மான்சூன், எஸ்பெஷலி டியூரிங் த மந்த்ஸ் ஆஃப் மே டு செப்டம்பர் இன் ரெஸ்பான்ஸ் டு சைக்ளோனிக் விண்ட் ஸ்ட்ரெஸ் கர்ல்ஸ். அந்த டைமில் தான் இந்த அப்வெல்லிங் நடக்குது, அந்த கோல்டு வாட்டர் எல்லாம் மேலே வருது. ஸோ அதுதான் நம்ம ஸ்ரீலங்கா டூம் அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய எக்கலாஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் என்ன? இட் இன்க்ரீசஸ் ப்ரொடக்டிவிட்டி. ஏன்னா அது வந்து அந்த அப்வெல்லிங் மூலமாக நமக்கு கோல்டு வாட்டர் நியூட்ரியன்ஸ் எல்லாமே கலந்து சர்ஃபேஸ்க்கு வருது. அண்ட் அது ஃபர்தராக நமக்கு ஃபைட்டோ பிளாங்டன்ஸ் அதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வழிவகுக்குது. ஓகே, அண்ட் ஃபர்தராக இட் சர்வ்ஸ் அஸ் அ பயோடைவர்சிட்டி ஹப். இட் ஆக்ட்ஸ் அஸ் அ கிரிட்டிக்கல் ஃபீடிங் கிரவுண்ட் ஃபார் மரைன் லைஃப். ஓகே, இன்க்ளூடிங் டர்ட்டில்ஸ், ஃபிஷ், வேல்ஸ் அண்ட் சீபர்ட்ஸ். ஒன்ஸ் இங்கே நமக்கு ஃபைட்டோ பிளாங்டன்லாம் நல்லா இருக்குது அப்படிங்கிறப்போ தட் சர்வ்ஸ் இஸ் அ ஃபுட், ரைட்டா? ஸோ அங்கே இருக்கக்கூடிய மரைன் ஆர்கானிசம்ஸ்க்கு எல்லாமே அது வந்து ஃபுட்டாக வந்து பயன்படுது. ஸோ இந்த ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ் எல்லாமே எங்கே போயிருக்கு? அங்கே சென்னை கோஸ்டில் விட்டது எல்லாமே இப்போ இந்த ஸ்ரீலங்கா டூமுக்கு தான் நம்ம போயிருக்கு. ஓகே, அண்ட் தட் இஸ் அ நியூட்ரியன்ட் ரிச் ஏரியா அண்ட் ப்ராப்பர் ஃபீடிங் கிரவுண்ட் ஃபார் தோஸ் டர்ட்டில்ஸ். ஓகே, so that's all about this one. Next news பாருங்க, தமிழ்நாடு launches third synchronized நீல்கிரி தார் survey. நீல்கிரி தார் நியூஸ்ல பார்க்குறோமா? தமிழ்ல வரையாடு. and it is a state animal of our state. தமிழ்நாடுடைய ஸ்டேட் அனிமல், மாநில விலங்கு. ஓகே, அதுதான் நீல்கிரி தார். ஸோ நீல்கிரி தாருடைய தேர்ட் சிங்க்ரனைஸ்டு சர்வே தான் இப்போ ரீசெண்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அஃபீஷியல்ஸ். ஸோ அதனுடைய ப்ரொடெக்ஷன் ஸ்டேட்டஸ் WPA, அதாவது நம்மளுடைய இந்தியாவில் WPA ஸ்கெடியூல் 1 ப்ரொடெக்டட் அனிமல். IUCN ஸ்டேட்டஸ் பார்த்தோன்னா இட் இஸ் அன் என்டேஞ்சர்ட் அனிமல். ஓகே, அண்ட் என்னெல்லாம் மேஜர் த்ரெட்டாக இருக்குதுக்கு? habitat loss, invasive species like wattle and poaching. Poaching is another major issue. Okay, and இதுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ப்ராஜெக்ட் நீல்கிரி தார் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க 2022 to 2027. It is India's first dedicated state level conservation project for the species, focusing on habitat restoration, radio collaring and reintroduction into historical ranges. Okay, and இதனுடைய cultural importance பொறுத்த வரைக்கும் it has been mentioned in நம்மளுடைய சங்கம் லிட்ரேச்சர் சிலப்பதிகாரம் as பருடை. ஓகே, அண்ட் தமிழில் இப்போ நம்ம வரையாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அண்ட் இந்த தேர்ட் சிங்க்ரனைஸ்டு சர்வே பார்த்தீங்கன்னா April 24th 27th வரைக்கும் நடக்க போகுது. ஆல்மோஸ்ட் கவரிங் த என்டையர் ரேஞ்ச் அக்ராஸ் தமிழ்நாடு அண்ட் கேரளா. அண்ட் மோஸ்ட்லி இதனுடைய பாப்புலேஷன் தமிழ்நாடு அண்ட் கேரளா, அந்த ஈஸ்டர்ன் காட்ஸ் வெஸ்டர்ன் காட்ஸ் அந்த சைடு தான் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ எஸ்பெஷலி இதனுடைய அதிகப்படியான பாப்புலேஷன் நம்ம எரவிக்குளம் நேஷனல் பார்க் கேரளாவில் இருக்கு இல்லையா, அங்கே வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, அண்ட் 2024 ஃபர்ஸ்ட் சர்வே கண்டக்ட் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் 1031 இண்டிவிஜுவல்ஸ் வந்து இருந்தது. 2025 செகண்ட் சர்வே 1303 இண்டிவிஜுவல்ஸ். ஓகே, ஸோ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ இப்போ நமக்கு இந்த மந்த் 24 to 27 இப்போ நமக்கு 3 days வந்து நடந்துட்டுருக்கு. இதில் வந்துட்டு நமக்கு ஃபர்தராக இன்னும் இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா அப்படிங்கிற டேட்டா நமக்கு தெரியும். ஓகே, அண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் a dedicated mobile app called Varudai is being used for real-time data collection. Okay, along with drones and GPS tracking. அண்ட் ஃபர்தராக இதை கேல்குலேட் பண்ணுறதுக்கான அந்த சர்வேக்கான மெத்தடாலஜி பார்த்தீங்கன்னா இட் எம்ப்ளாய்ஸ் சயின்டிஃபிக் பவுண்டட் கவுண்ட்ஸ் அண்ட் டபுள் அப்சர்வர் டெக்னிக்ஸ் டு என்ஷூர் அக்யூரசி அண்ட் ப்ரிவென்ட் டியூப்ளிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ் மூவிங் அக்ராஸ் ஸ்டேட் பார்டர். ஸோ ஒரே அனிமலை திருப்பி நம்ம கேல்குலேட் பண்ணிடக்கூடாது, கவுண்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த 2 மெத்தட் மூலமாகவும் இந்த தடவை கேல்குலேட் பண்ண போகிறாங்க. ஓகே,
ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் இட். ஒன்ஸ் இந்த சர்வேயோட ரிப்போர்ட் வெளியே வந்ததுக்கப்புறம் அகைன் நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. மிட்டிகேட்டிங் ஃபர்டிலைசர் கிரன்ச் வயா கோல் கேசிஃபிகேஷன் அ ஃபார் கிரை. ஸோ உங்களுக்கே தெரியும், நமக்கு ஃபர்டிலைசருக்குமே நமக்கு எல்பிஜி ஆர் எல்என்ஜி வந்து தேவை. நேச்சுரல் கேஸ் ரொம்ப தேவை. ஃபர்டிலைசர் நம்ம தயாரிக்க லைக் யூரியாவாக இருக்கட்டும், இல்லை என்ன ஃபர்டிலைசர்ஸ் நமக்கு அந்த மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் என்ன ஃபர்டிலைசர் நமக்கு தேவையோ, என்ன நம்ம தயாரிக்கணும்னு நினைக்கிறோமோ அதுக்கான ரா மெட்டீரியல் ஆர் கோர் இன்க்ரீடியன்ட் அப்படின்னு பார்த்தோன்னா எல்என்ஜி தான், எஸ்பெஷலி நேச்சுரல் கேஸ் தான். ஓகே, அண்ட் டியூ டு திஸ் வெஸ்ட் ஏஷியா வார் நமக்கு அது வந்து தட்டுப்பாடு அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி டைமில் தான் நம்ம கோல் கேசிஃபிகேஷன் ப்ராசஸை வந்து ரிலை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. ஓகே, ஸோ லெட் அஸ் see about it. என்ன நமக்கு வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ்னால யூரியா அண்ட் அதர் ஃபர்டிலைசர் சப்ளைஸ் வந்து பாதிக்கப்படுது. ஃபுட் செக்யூரிட்டி ரிலேட்டட் இஷ்யூ வரைக்கும் இது வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் இதுக்கான சொல்யூஷன் என்ன? யூசிங் abundant domestic coal to produce syngas which is then converted into urea. இதில் வந்து syngas ப்ரொடியூஸ் பண்ணி, அதாவது நம்ம கிட்ட இருக்க கோல் இருக்கு இல்லையா, நிலக்கரி, அதை வந்து யூஸ் பண்ணி syngas ப்ரொடியூஸ் பண்ணலாம். syngas is nothing but synthetic gas ப்ரொடியூஸ் பண்ணலாம். அண்ட் அதை வந்து ஃபர்தராக யூரியாவாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சொல்யூஷன் வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஆக்சுவல் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த மெத்தட் அப்படிங்கிறது நமக்கு ஃபீஸிபிள் இல்லை. பாசிபிலிட்டி, இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டின்றது ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. பட் டெஸ்பைட் த பெசிமிசம், அதாவது இந்த மாதிரி ஒரு நெகட்டிவாக என்னடா பாசிபிலிட்டியே இல்லை அப்படின்னாலுமே, நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்தியா ஹேஸ் செட் அ டார்கெட் டு அச்சீவ் 100 million tons ஆஃப் கேசிஃபிகேஷன் பை 2030. அதை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹைலி கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த கோல் கேசிஃபிகேஷன் ப்ராசஸ்ங்கிறது என்னது? கோலை டிரெக்டாக சிந்தட்டிக் கேஸ் ஒரு சிங்கேஸாக கன்வெர்ட் பண்ணி ஃபர்தராக நமக்கு தேவையான மெத்தனால், அமோனியம் நைட்ரேட், தென் சிந்தட்டிக் நேச்சுரல் கேஸ் அண்ட் ஆல்சோ அவர் ஃபர்டிலைசர், இது எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான். ஓகே, அண்ட் இந்த ப்ராஜெக்ட் தான் இப்போ வந்து கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கு. ஆஸ் ஆஃப் நவ் பார்த்தீங்கன்னா ஃபியூ ப்ராஜெக்ட்ஸ் தான் வந்து இந்த பிளானிங் ஆர் கிரவுண்ட் பிரேக்கிங் ஸ்டேஜை தாண்டி நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிருக்கு. ஓகே, அண்ட் இதில் இருக்கக்கூடிய மேஜர் டெக்னிக்கல் ஹேர்டில்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கோலில் ஹை ஆஷ் கண்டென்ட் இருக்குது. ஆல்மோஸ்ட் 35 to 45% ஆஷ் கண்டென்ட் இருக்குது. ஸோ ஒரு இந்த நமக்கு வெஸ்டர்ன் சைடில் நடக்கக்கூடிய அந்த கேசிஃபிகேஷன் சிம்பிள் ப்ராசஸ் அப்படிங்கிறது இங்கே வந்து நமக்கு ரொம்பவே காம்ப்ளிகேட்டட் ஒன்னாக இருக்குது. அண்ட் ஆல்சோ பில்டிங் தீஸ் பிளான்ஸ் ரெக்வயர்ஸ் ட்வைஸ் ஆஸ் எக்ஸ்பென்சிவ் அஸ் கேஸ். அண்ட் ஃபர்தராக இது ரிலேட்டடாக இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குன்னா அவங்களுக்குமே என்ன தேவைப்படுது? ஒரு ஃபிஸ்கல் இன்சென்டிவ்ஸ், ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் அப்படிங்கிறது தேவைப்படுது. அண்ட் ஆல்சோ என்விரான்மெண்டல் கன்சர்ன் எடுத்துக்கிட்டோம்னா, கோல் கேசிஃபிகேஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஹைலி வாட்டர் இன்டென்சிவ் அண்ட் இட் ரெக்வயர்ஸ் அட்வான்ஸ்டு கார்பன் கேப்சர் டு பி ட்ரூலி சஸ்டைனபிள். ஸோ இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் அண்ட் ஹேர்டில்ஸ் இருக்குது. அதுதான் வந்துட்டு இப்போ நமக்கு நியூஸ்லையுமே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபியூச்சரில் இது ரிலேட்டடாக கவர்மெண்ட் எதுவும் ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். See you tomorrow.